guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போமுடைய சம்மரி Dance of the Eunuchs. Author name Kamala Das. இவங்க 1934 to 2009 வரை வாழ்ந்த ஒரு இந்தியன் போயட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்க தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல ஃபீமேல் டிசைரை பத்தியும் அவங்களோட எமோஷனல் பெயின் அண்ட் லோன்லினஸ் பத்தி ரொம்ப ஓப்பனாவே எழுதியிருப்பாங்க. இவங்களுடைய பெண் நேம் மாதவி குட்டி. இந்தியன் ஃபெமினிஸ்ட் ரைட்டிங்ல இவங்க ஒரு பயனர் அப்படின்னு சொல்லலாம். Now let's get into the summary. அந்த காலத்துலலாம் கிராமங்கள்ல மழை இல்லை அப்படின்னா ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணா அந்த இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்பி இருந்தாங்க. என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊருக்கு வெளியே போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணா மழை வரும் அப்படின்னு நம்பினாங்க. இல்லைன்னா பப்பட் ஷோ பண்ணுவாங்க. அந்த பப்பட் ஷோ முடியிற டைம்ல மழை வரும் அப்படின்னு பிலீவ் பண்ணாங்க. அனிமல்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆட வைப்பாங்க. அப்படி ஒரு கிராமத்துல மழை வராம ரொம்ப ஹாட்டா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல யூனக்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. யூனக்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் தான் குறிக்குது. அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை பத்தியும் அவங்கள பத்தியும் அந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த போம்ல பார்க்க போறோம். அந்த பிளேஸ் ரொம்ப ஹாட்டா இருந்துதான். அங்க டான்ஸ் ஆடுறதுக்காக இந்த யூனக்ஸ் வராங்க. அவங்க போட்டிருந்த ஸ்கர்ட் ரொம்ப பெருசா ரவுண்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது அந்த ஸ்கர்ட் நல்லா விரிஞ்சு ரவுண்டா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரவுண்ட் பண்ணி சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுறாங்களாம். அவங்க கையில ஒரு சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி ஆடும்போது அவங்க காலில் இருக்க கொலுசு ஜிங்லிங் ஜிங்லிங் அப்படின்னு சவுண்டு உண்டாக்குதான். கொலுசு போட்டு நடக்கும் போது ஜல் ஜல்னு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க டான்ஸ் ஆடும் போது சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்க. மயில் கொண்டை அப்படிங்கிற ட்ரீ கடியில ஆடிட்டு இருக்காங்களாம். அப்படி ஆடும்போது அவங்க போட்டிருக்க பின்னல் ஜடை வந்து அப்படியே காத்துல பறக்குது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா டான்ஸ் ஆடுறாங்களாம். அவங்களுடைய கண்ணு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கா. அவங்க இப்படியே ஆடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஆடுறாங்கன்னா, அவங்க கால்ல வந்து அடிபட்டு ரணமாய் அதுல இருந்து ரத்தம் வர வரையும் ஆடிட்டு இருக்காங்களாம். அவங்க கிரீன் கலர் டாட்டூஸ் போட்டிருக்காங்களாம். மல்லிப்பூ வச்சிருக்காங்க. அதுல ஒரு சிலர் டார்க்கா இருக்காங்க, ஒரு சிலர் ஃபேரா இருக்காங்களாம். அவங்களுடைய வாய்ஸ் ஹார்ஷா இருக்கு. பட் அவங்க பாடும்போது அந்த பாட்டு மெலன்கோலியா இருக்கு. அதாவது அவங்க பாடல்ல ஒரு சோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இறந்த காதலர்களுக்காகவும் பிறக்காத குழந்தைகளுக்காகவும் பாட்டு பாடுறாங்களாம். இது இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். அவங்களுடைய லைஃப குறிச்சும் இது பாட்டு இருக்கா. எப்படின்னா, அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்ல மூவ் ஆன் ஆக முடியாது. அவங்க தே கான்ட் மேக் லவ் ரைட். அண்ட் அவங்களால குழந்தைகளையும் பெற்றுக்க முடியாது. இதையும் அவங்க சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றதா சொல்றாங்க. இதுல ஒரு சில பேர் ட்ரம்ஸ் பீட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு சில பேர் நெஞ்சில அடிச்சுட்டு அழறாங்களாம். சாரி பிரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களால குழந்தைகள் பெத்துக்க முடியாது, அவங்களுக்கு பால் கொடுக்க முடியாது இல்லையா, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்களாம். ரொம்ப அவங்களோட கால்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கா. இது அவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க அப்படிங்கறத குறிக்குது. அவங்க ஒரு ஆஃப் பர்ன்ட் ஒரு கட்டை மாதிரி இருக்காங்களாம். ராட்டன் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஏழ்மையான கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத குறிக்கிறதா இருக்கு. அங்க இருக்க காக்கைகள் எல்லாம் அந்த மரத்து மேல உட்காந்து சைலண்டா பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்க குழந்தைகள் எல்லாம் நல்ல கண்ணை விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்களாம். கண்ணு வந்து விங்க் பண்ணாம அப்படியே திறந்து கண்ணை அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்களாம். எல்லாரும் இப்போ அங்க ஆடிட்டு இருக்க புவர் கிரியேச்சர்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு மேகம் வெடிச்சு இடி மின்னல் எல்லாம் வந்து மழை வருது. ரொம்ப பெரிய மழைலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சமா தான் மழை வருது. அந்த பிளேஸ் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இந்த ஹாட் பிளேஸ்ல மழை வந்தா எப்படி இருக்கும்? மண் வாசனை வரும். அந்த மண் வாசனை எல்லாருக்கும் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாசனையோட சேர்ந்து லிசார்ட் அண்ட் எலிகளுடைய யூரின் ஸ்மெல்லும் சேர்ந்து வரதா சொல்லி இந்த போகமா முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.